சென்னை வானகரம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் காலிங் பெல்லை அடித்து பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு புகுந்து பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற சம்பவத்தின் பகீர் காட்சிகள் தான் இது. காலிங் பெல்லை அடித்து கைவரிசை காட்டி கதிகலங்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? சென்னை வானகரம் அடையாளம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் சிவப்பு நிற டி-ஷர்ட் மற்றும் மங்கி குல்லா அணிந்திருந்த மர்ம இளைஞர் ஒருவர் அத்துமீறி புகுந்துள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் தளத்தில் நடந்து சென்ற அவர் ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டுக் கொண்டே நகர்ந்தார். அதே குடியிருப்பில் தான் மோனிஷா என்ற வடமாநில பெண் தனது கணவர் மற்றும் 17 வயது மகளுடன் வசித்து வருகிறார். இரவு 8 மணி அளவில் வேலை முடிந்து வரும் தனது கணவரின் வருகைக்காக அவர் காத்திருந்தார். அப்போது தொடர்ந்து காலிங் பெல் அடிக்கப்பட்டதுடன் கதவும் தட்டப்பட்டதால் கணவர் வந்துவிட்டார் என்ற எண்ணத்தில் மோனிஷா வெளியே சென்று பார்த்தார். அப்போது அந்த மர்ம இளைஞர் மோனிஷாவின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றார். அவரிடம் போராடி தங்கச் சங்கிலியை காப்பாற்றிய மோனிஷாவுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இக்கொடூர சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. உடனே வழக்கு பதிந்த போலீசார் சிசிடிவி ஆதாரத்தை வைத்து விசாரணை நடத்தியதில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியான சதீஷ் என்கிற சச்சின் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்த மதுரவாயல் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுக்குமாடி குடியிருப்பில் அத்துமீறி நுழைந்த நபர் காலிங் பெல்லை அடித்து பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.